ஒரு ஏவி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஏவி எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட எனக்குமே. ஸோ அவர் கிட்டத்தட்ட வந்து இங்கே ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்தாலும் உடம்பு சரியில்லை எனக்கு. நன்றி சொல்ல பாருங்க. ஜாதி 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 அவங்களை குடிச்சு உங்க அம்மா தான் அவங்களை பெற்றாங்க. நானும் vlogger சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிஜமா சொல்றேன், இந்த அக்கான்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு சக்தி இருக்குமா? இன்னைக்கு ஒரு வெளிநாட்டுக்கு என்னை கூட்டிட்டு வந்து வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்கள் நான் உங்க நடிகையா இருக்கிறதுல பெருமைப்படல, உங்க எல்லாருக்கும் அக்காவா இருக்கிறதுல தான் பெருமைப்படல. ஓவரம் குடிச்சு வச்சுட்டு லேடி சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க. ஒரே லேடி சூப்பர் ஸ்டார் தான், அது அவங்களே எடுத்துட்டு போட்டோம். உங்களுடைய சத்தத்திலேயே உங்களுடைய மகிழ்ச்சி எல்லாம் எனக்கு தெரியுது. உண்மையிலே ஒரு நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் நடத்த மாட்டேன், இதனால 4 பேருக்கு விழிப்புணர்வு நடத்தணும்ட்டு ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கவனிக்கல, நான் பார்த்துட்டு தான் நல்லது சொன்னா இவனுக்கு பிடிக்க மாட்டாங்க. சீரியஸா நல்லது சொன்னா ஒருத்தர் கவனிக்க மாட்டோம். இப்ப 4 வெட்டு அடிச்சோம்னா திமுக வந்தாங்கய்யா என்ன பேச்சு பேச்சு. ஆனா என்ன பேசுறது கேட்க பேசுற எனக்கு தெரியாது, கேட்ட அவனுக்கு தெரியாது. அந்த நேரம் கேட்டுட்டோமா கரெக்ட் தானே தம்பி? அதாவது இருந்தாலும் உடம்பு சரியில்லை எனக்கு. உடம்பு சரியில்லாதப்ப இங்க இருக்கிறவங்க இந்த அளவுக்கு அந்த டாக்டர் அவர் டாக்டர்ன்றதே மறந்துச்சாரு. எனக்கு அப்படி ஒரு சேவை அவங்க மனைவி மறந்துட்டாங்க. உண்மையிலே சொல்றேம்மா, உங்க வீட்டுல சாப்பிட்டதை இன்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன். அந்த வீட்டுல தான் சாப்பிடுறது இன்னைக்கு மிஸ் ஆகி போயிட்டு, ஆனா ஒரு 3 இட்லி கொடுத்தீங்க, அந்த 3 இட்லி தான் இன்னைக்கு உட்காந்து பேசுறேன். அன்பு இருக்கு பத்தியா, இந்த அன்புக்கு உண்டோ அழைக்குதான் அன்னைக்கே சொல்லிட்டான். உண்மையிலே தூத்துக்குடி மாவட்டத்துல நான் எங்கேயோ பிறந்தேன், இத்தனை தம்பிமார்கள் அக்கா மேல ஒரு அன்பு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இந்த அன்பு ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்த என்ன இன்னைக்கு கார் வாங்க வச்சிருச்சு, வீடு வாங்க வச்சிருச்சு. சாதாரண விஷயம் இல்லை, இது எல்லாம் நீங்க கொடுத்தது. அதை நான் எந்த மேடையிலையும் நான் மறக்க மாட்டேன், எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அக்கானா வெளிநாட்டுக்கு வருவேனா, அக்கானா வெளிநாட்டுக்கு வருவேனா. இது 2வது வெளிநாடு, துபாய் போயிட்டே அடுத்தது போயிட்டு வந்துச்சு. இங்க வந்தாலும் வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்தலாம் பிரச்சனை. உண்மையிலேயே என் வீட்டுக்காரருக்கு என் மேல ரொம்ப பாசம் தெரியுமா? நீங்களா என்ன மிஸ் பண்றீங்களோ இல்லையோ, நிமிஷத்துக்கு நிமிஷம் போன் அடிச்சு எப்படி வருது எப்படி வருது. ஆமாய்யா, எப்பவுமே அக்கா வந்து ரொம்ப ரகசியான முகம். என் முகத்துல முடிச்சாலும் என் வீட்டுக்காரருக்கே பொழுது கிளம்புமா. இவ்வளவு நாள் வரைக்கும் அக்கா இறச்சிருக்கேன், 15 வருஷம் ஓட்டிட்டேன். எல்லாத்துக்கும் பெருமையா சொல்றேன், என் வீட்டுக்காரருக்கு நான் வந்து என் முகத்துல முடிச்சாதான் அவருக்கு நாளே விளங்குமா. இன்னைக்குதான் சொன்னாரு, கழுத முகத்துல
ஏன் போட்டால வச்சிருக்காரு மனுஷன். அங்க ஏன் வச்ச அப்படின்னா அங்கதான் இடம் வச்சு வச்சா. இன்னொரு நாள் இதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் நீ பூ வாங்கிட்டு வந்துட்டு எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டாரு. அங்க எங்கேயாவது வச்சு தொலையுன்னு வந்து பாக்குறேன். எங்க வீட்டுல வேலை செய்யற அக்கா கூட்டு பெருக்கிட்டு அவர் தலையில இப்ப தெரியுதா அக்கா போட்டாருக்கே முந்தா நாள் மாமா பூ வச்சாருன்னு சொல்லிட்டு. அதனால நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். உங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும். இந்த பின்பக்கம் இருக்கிற தம்பி மகன் இருக்காங்களா, உண்மையிலே இந்த பின்னாடி இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில படிக்கிறாங்க. அதனால ஏற்றிட்டு நல்லா படிப்போம். படிச்சுட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த மாதிரி போய் இதுக்குப்பா இங்க வந்துருவோம். பின்னாடி இருக்கிற நம்ம மாதிரி டிக்கெட் இருக்கு பத்தியா, தூத்துக்குடியே சுத்தி வருவோம். எங்க பார்த்தாலும் சார் நல்லா இருக்கீங்களா சார், நான் தான் உங்களோட படிச்ச முத்துப்பாடி சார். வாத்தியார் மதிக்கிற ஒரே ஆளுக்கு கடைசி பெஞ்சாங்க. ஆனா கடைசி பெஞ்சாளுக்கு இறக்காம நினைச்சக்கூடாது. அவங்கதான் பின்னாடி பெரிய அரசியல்வாதியா வந்துருவாங்க. அவங்க பார்த்தாதான் முன்பதில் இருக்கிறவங்களே வேலைக்கு போக முடியுன்ற ஒரு நிலை. ஆனா ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த காதல் எல்லா பருவத்திலையும் அக்காளுக்கு கூட காதலாம் வந்திருக்கலாம் பார்த்துக்கலாம். ஒரு காலம் ஒருத்தர் படிச்சாங்க. 4 வித பண்புகளும் இருக்கும் அவள் நான் வசைக்க 4 முறை பிறக்கும். காதலான ஏற்கும் அக்கா கஷ்டப்பட்டு ஒரு கவிதை படிச்சுட்டு வரும். அது சொல்ல முடியாது. நமக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, இன்ஸ்டால போடுவாங்க. தீபாக்கா ஒரு கவிதையை சொன்னார், அழகான தமிழ் கவிதை. தமிழ் பாடல்கள்ல மட்டும் இல்ல, தீபாக்கா வந்து தமிழ் கவிதைகளே வெளுத்து வாங்குறாங்க. அதுக்காக பலப்பாடம் பண்ணேன். அது சொல்லவா வேண்டாமா? 4 வித பண்புகளும் இருக்கும் அவள் நான் வசைய 4 முறை பிறக்கும். விழி சந்திரனோ சூரியனோ எட்டு தினம் மையமில கண்களில் பல ஜாடை தெரிக்கும் உடல் சிரிக்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண் அழகில் மனம் வியத்தேன். அந்த பீடி வாங்க காசு இல்ல, பெருசுக்கார யோசனை என்று மனம் சொன்னவுடன் மறந்தேன், உடன் இறந்தேன். அப்ப காதலுக்கு கூட என்ன தேவை, பணம் தேவை. யாரோ ஒருத்தவங்க சொன்னதுனால நான் மனப்பாடம் பண்ணிட்டேன்னா சொல்றேன். அதனால அடுத்தவங்களுடைய புகழை நம்ம எடுத்துக்க கூடாது. நிறைய கவிதைகளும் அக்கால நல்லா படிப்பேன். இப்ப நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணா அததான் சொல்றாரு. அதாவது வாழ்க்கையில சந்தோஷமும் இருக்கணும், அந்த சந்தோஷத்தோட சேர்ந்து வாழ்க்கையில ஒரு தேடல் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அதுதானே நீங்க கஷ்டப்படுறீங்க, அதுதானே கஷ்டப்படுறீங்க. அந்த தேடல் நல்ல தேடலா என்னைக்குமே இருக்கும். இருந்தா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வந்துடும். என்னோட பெரிய விஷயத்தை சொல்லிருக்கேன். அடுத்தது ஒரு பிட்டு போட்டாலும் எப்படி கை தட்டுவாங்க. இயற்கை மாறாதது, எல்லாரும் மாற்றிட்டாங்க. இன்னைக்கு ட்ரெண்டே மாறிட்டு எவனாலும் மயக்க பிடிச்சு நல்லது சொல்லணும்னு வச்சுட்டு அவளை உடனே பழக்கம் நம்ம உலகம். சரி ஐயா, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. எவ்வளவு நம்ம வந்து அந்த அக்கா அக்கான்னு கூப்பிடாதா, எனக்கே வைக்கமா இருக்கலாம். உண்மையிலே சொல்லுங்க, டாக்டர் படத்து டைலாக் யார் பொதுவோ இல்லையோ, எனக்கு இப்போ பொருள் எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா ஒரு அண்ணன் தம்பி உள்ளவளே வாழ்க்கையில ஜெயிச்சுவா. இத்தனை அண்ணன் தம்பியை வச்சிருக்கேன் நான் வாழ்க்கையில. அதாவது போதுங்கிறியா பேசுங்கிறியா? பேசுன்னு சொன்னேன். எப்பவுமே கேட்டுக்கணும். ஏன்னா பேச்சுல 2 வகை இருக்கு. இல்ல உடம்பு முடியல, பேசிட்டு மட்டும் அதாவது தம்பி மாடல தாங்க பூஸ்ட் தாங்க வந்துருங்க. ஆமா.
போட்டு டான்ஸ் போடுறோமா? ஓ அப்படி சொல்றீங்களா? அவர் சொல்றாரு நீ பேசுறது போதும், இந்த வெயிட்ல இருக்காங்க. நான் சொல்றேன் பேச்சுவே ரெண்டு வகை இருக்கு. சொல்லும் போதே ரொம்ப இறங்கணும். சரிங்க, டான்ஸ் கேட்டா அவங்க ஒண்ணு போறாரா? அக்கா உடம்பு சரியில்லைன்னு சொன்னபோது நாங்க வந்து கேட்கலாம். அதனால இருக்கிற பிஜிஎம் போட்டாலே அவங்க ஆடிடுவாங்க. ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து வணக்கம்ப்பா, நம்பிப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு விழா மாதிரியே இல்ல, ஏதோ போட் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி அவ்வளவு. ஐ லவ் யூ. இருக்கிறது 500 பேரா இருந்தாலும் இது 500 பேர் மாதிரி இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு சமம். நீங்க எல்லாருமே அவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஏன்னா இந்த ஊர்ல நம்முடைய தமிழ் மக்களுடைய அன்பு எந்த அளவுக்குங்கிறத நான் எப்ப தெரிஞ்சுக்கிறேன்னா, ஏர்போர்ட்ல இறங்கினோடனே இப்ப இமிகிரேஷனுக்கு வருவாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது எலிமெண்டரி ஸ்கூலுக்கு எல்கேஜி அட்மிஷன் வாங்குற மாதிரி அவ்வளவு லைன் நிற்கும், பெருசா லைன் நிற்கும். எப்படி போறோம் தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமா ஆயிருக்கும். நான் நின்றுட்டு இருந்தேன், அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. அக்கா ஆக்சுவலா உடம்பு சரியில்லை. நின்றுட்டு இருக்கும்போது அங்கேருந்து நம்முடைய தமிழ் நண்பர் ஒருத்தர் வந்தாரு. என்ன நீங்க நிக்கிறீங்க வாங்கன்னு சொல்லிட்டு நேரா கூட்டு போயிட்டு, நீங்க எல்லாம் நிக்கலாமா பாருங்க, ஏன் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நேரா கூட்டு போயிட்டு இமிகிரேஷன் கிளியர் பண்ணி டிபி கிளியர் பண்ணி விட்டாங்க. நான் கேட்டேன் எதுக்கு அப்படின்னா, பிரதர் நீங்க நல்லா இருக்கும் பிரதர், சந்தோஷமா இருக்கும் பிரதர் அப்படின்னாரு. அந்த வார்த்தைக்கு வேலை எந்த வார்த்தை தெரியல. ஸோ ஐ லவ் யூ. ஏன்னா வந்து காலம் ஃபுல்லா நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு பேச்சுலாம் எனக்கு தெரியாது. நம்மளை பொறுத்தவரை ஒரே நாட்டு தான் இருக்கிறது, கொஞ்சோடு மூச்சு, அதுக்கிட்ட கொஞ்சோடு பேச்சு, அது எதுக்கு நீயா நாங்கிற மேட்ச் சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். அதாவது இந்த ஏவிலாம் போட்டாங்க, இந்த அளவுக்கு தகுதியானவனா, இந்த அளவுக்கு பெரியானவனா கிடையாது. நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ஒவ்வொருத்தரோட கைதட்டலும் விசிலும் மட்டும்தான். அதனால தான் நான் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்க, அதாவது நிறைய பழமொழிலாம் இருக்கும். எப்பயுமே வந்து இல்ல நீங்க இப்படியே கொடுத்துட்டு இருந்தா என்ன வருது அப்படி இப்படி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்படியே போச்சுன்னா லைஃப்ல அவ்வளவுதான், நீ அடுத்து என்ன பண்ண போற, அடுத்த மாசம் செலவுக்கு என்னங்கிறத பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய சந்தோஷம் எதுன்னு சொல்லி நான் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய சந்தோஷமா கருதுறது என்னன்னா, என் சைட்ல ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ அம்மா வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, தம்பிங்க வா அப்படின்னாங்க. வந்து என்ன பேசுறேன் நார்மலா பேசிட்டே இருக்கும்போது
நீ பண்றதை பண்ணியா, யார் என்ன சொன்னாலும் நீ தடுக்காதன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அம்மாவோட அன்புக்கு எனக்கா சொல்றேன், ஐ லவ் யூமா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தொடர்ந்து போனோம். ஐ திங்க் கொய்த்தும் கொழுதியாவும் ஒண்ணு, ரெண்டு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றது, ரொம்ப ஜாலியா இருக்கேன் இன்னைக்கு. ஏன்னா அக்காவை பத்தி சொல்லணும்னா, அக்கா வரும்போதே எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபிளைட்டு லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அக்கா இதோட 25 வாட்டி வாமிட் எடுத்திருக்காங்க. நானும் என்ன யோசிக்கும் போது அப்ப இங்க இருந்து ஒரு டாக்டர் அக்கா தான் அவர் கூட்டு போயிட்டு அக்கா வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஐயா வாமிட் எடுத்துட்டேயா, மாமா கிட்ட சொல்லாம, மாமா கிட்ட சொன்னா இது நான் சொன்னேன் இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்குன்னு சொல்லும்போது குளுக்கோஸ் போட்டு நீங்க அவங்க மேல நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய அக்கா தான் காரணம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதாவது அண்ணனை பத்தி சொல்லி ஆகணும். இன்னைக்கு மதியம் ஒரு ஆபீஸ்க்கு போனேன். ஸோ என்ன சொல்றது, அண்ணன் அவர் ஹைதர் அலியா இந்த கொய்த்தோட பாகுபலியான்னு தெரியல. அவ்வளவு பிரம்மாண்டமா ஆபீஸே அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு. உள்ள போனோன்னு எனக்கு தெரிஞ்சு பாஷா படத்த தலைவரோட ஒரு பாடி கார்ட்ஸ் மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேர் அண்ணன் ஜாலியா பேசியிருந்தவங்க அந்த 10 பேர் வந்து அவ்வளவு அடுத்த சூப்பரா ஒரு ஜாலியா கலகலப்பா இருந்துச்சு. ஐ லவ் யூ, ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி கொய்த்துக்கு வரலாம் போல, ஏன்னா டிக்கெட் எடுக்கிறத விட உங்ககிட்ட ஐபோன் பிராண்ட் மாற கொய்த்து சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய சந்தோஷம் எதுனா, இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. நம்ம யாரை திட்டி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ அந்த ஸ்டேட்டஸ் அவனே முதல்ல பாப்பா பாருங்க, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்ப அந்த மாதிரி தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய எத்தனை பேர் லவ் ஃபெயிலியர் இருக்கீங்க? நிறைய பேர். நீங்க லவ் ஃபெயிலியரா? குழந்தை இருக்கு அப்ப லவ் ஃபெயிலியரா? சூப்பர்க்கா. உங்களுக்கு ஒரு சொல்ல நல்லா கேட்டீங்க. லவ் பண்ண நம்ம விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். அதே லவ் பண்ண கூட இருந்தா வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டமா இருக்கும். ஸோ ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான் லைஃப். சரி, எத்தனை பேர் சிக்கலா இருக்கீங்க பசங்க? எத்தனை பேர் சிக்கலா இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். நம்மளால நிறைய பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி சிக்கலா இருக்கீங்க? அப்போ இவ்வளவு பேர் பாய் இங்க வாங்க. நீங்களா உங்களை பத்தி சொல்லி அவங்க வாங்க. ஒரு செகண்ட் வாங்க. ஆக்சுவலா இவரை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஆளை பார்த்தா கோட்டுக்கு மேல புறாடுகிற மேஜிக் மேன் மாதிரி இருக்காரு. சொல்றா நைட்டு இறங்கும் போது ஏதோ பழைய படத்துல வர குவாலி நிக்கிற மாதிரியே இருந்தாரு. எனக்கே பயமா இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆண்ட மாட்டிக்க போல அப்படின்னு தெரியுது. பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பாக்கியலட்சுமி மாமனார் மாதிரி அவ்வளவு சாப்பிட்டு. ரொம்ப நன்றி. எப்படின்னா ரெண்டு பேரும் எப்படின்னா வரல எது வாங்கினாலும் ஒன்னதான் வாங்குறாங்க. போனும் டெம்பர் கிளாஸ் மாதிரி சேர்ந்தே இருக்கிறாங்க ரெண்டு பேரும். சூப்பர். இந்த ஜென்மத்தை ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்க, போன ஜென்மத்துல பீட்ஸா இருந்திருக்கீங்க நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர் பிரதர். ஆமா இல்ல ரொம்ப சந்தோஷம். சூப்பர். கௌரவ டாக்டர் பண்ணாம சிரிச்சுட்டே இருக்கு. எப்படி சொன்னாலும் சிரிப்பாரு. அதுதான் அவங்களுக்கு பிடிச்சது. ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு அற்புதமான டீம், அதாவது கலகலப்பு நண்பர்கள், இந்த கலகலப்பு நண்பர்கள் டீம் இணைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலயும் எங்க ஏதாவது நிகழ்ச்சி போனா டிக்கெட் வாங்கி தான் அனுப்புவாங்க. இங்க டிக்கெட் வந்து இல்லாம இலவசமா நம்ம தமிழ் மக்களை விடுறான்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரையும் பார்க்கும்போது எப்பயுமே நிறைய விஷயங்கள் வணக்கம் ரவினா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எப்பயுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து மைண்ட்ல ஓடும். சரி, எல்லாருமே போனா கேட்கறது எப்ப கல்யாணம் உங்களுக்கு, எப்ப கல்யாணம் உங்களுக்கு தான் கேட்கறாங்க. சோ அவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ். சோ ரொம்ப நன்றி. லவ் மேரேஜ் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் அந்த பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணு வேற ஒருத்த கூட மேரேஜ். இதுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் லவ் மேரேஜ். சரி, இதெல்லாம் தாண்டி என்ன பண்றது? அட்லீஸ்ட் மாமா பொண்ணையாவது கல்யாணம் பண்ணலான்னு போனா ஒன்று மாமா பொண்ணு குழந்தையாக இல்லை, குழந்தையோட இருக்குது. ஸோ அதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே, ஏதாவது பண்ணலாம்னு சொல்லும்போது கல்யாணம் பண்ணவங்க நான் போய் கேட்கறேன். சரி, கல்யாணம் ஆயிடுச்சுல, சொல்லுங்க எப்படி கல்யாணம் ஜாலியா இருக்கும் அப்படிங்கும் போது ஒருத்தர் சொன்னாரு, கல்யாணம் ஆகிற 1 வாரம் வரைக்கும் தான் பொண்ணுங்க எஜமான் படம் மீனா மாதிரி சாஃப்டா இருப்பாங்க. சரி, கல்யாணம் ஆகி 3 மாசம் கழிச்சு பாருங்க, விக்ரம் படத்தோட ஏஜென்ட் டீனா மாதிரி சும்மா ஏறி அடிப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் நீங்க தாங்கணும் அப்படின்றாரு. சரி, ஓகே, சூப்பர். அப்ப அவர் சொன்னாரு, கல்யாணத்துக்கும் இந்த காதலுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு, இந்த லவ்ங்கிறது யூடியூப்ல ஒரு ஆடு மாதிரி பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா அந்த கல்யாணங்கிறது விஜய் டிவில ஆடு மாதிரி பிடிக்கலாம் பார்த்துதான் வந்தாரு. சோ அன்னைக்குதான் தெரியுது என்ன ஜாலியா போறீங்க. சூப்பர். சூப்பர். அண்டிஸ்டர்ப் பார்க்கல ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. சூப்பர். ஓகே, ஜாலியா கல்யாணம் போயிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போறோம்? நம்ம எப்பயுமே டிமிக்கிரி பண்ணா நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஜாலியா நம்ம பண்ணாம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஓகேவா? சூப்பர். எங்க போனாலும் முதல்ல பேசுற வாய்ஸ் தான் நம்மளுடைய தளபதி விஜய் சார் வந்து பேசியிருக்கோம். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும்
பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் உயிரிலும் நேராக வந்திருக்கிற நண்பர்களுக்கு இது யாரு சொன்ன நேராக லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது. கண்டிப்பா சொல்றேன் நண்பா, கட்டின பொண்டாட்டி கம்மனு மச்சினிச்சு கும்மனு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்மனு இருக்கும் நண்பா. ஏன்னா கண்டிப்பா உங்க கூட இருக்கிறதுல யாரு உண்மையான நண்பன் தெரியுமா? யாரு உண்மையான நண்பன் தெரியுமா? லவ் யூ பிரதர், லவ் யூ சந்தோஷம். யாரு உண்மையான ஃப்ரெண்டுனா, நீங்க ஒரு சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது மச்சான் என்னாச்சுன்னு கேட்கிறப்ப நம்ம நார்மல் ஃப்ரெண்டு. அதே சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது மச்சான் சென்மி அனுப்புறப்ப நம்ம தான் உண்மையான ஃப்ரெண்டு. உங்க கூட இருக்க உண்மையான ஃப்ரெண்டு நீங்க தேர்ந்தெடுங்க. அதாவது எனக்கு 2 விஷயம் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒன்று, வயிற்றுக்காக எல்லாருமே உழைப்போம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் வயிற்றுக்காக உழைக்கணும், நம்மளுடைய கோயில் மக்களுக்காக உழைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே நன்றி நண்பா, தேங்க்யூ சோ மச். இந்த ஒரு படம் இருக்கு மட்டும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இருக்கிற ஒவ்வொரு படமும் உங்களுக்கான படம் தான். சோ எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. லவ் யூ தேங்க்யூ சோ மச். என்ன ஆவேசம் பக்கப்பாசில் வந்தாரு. ஐ லவ் யூ. தளபதி வந்தாரா யாரை கூப்பிடணும்? சூப்பர். தலையை கூப்பிடலாமா? என்ன தம்பிகளா, பிரிக்க விடலாமா? சோறு போட்டவங்க எல்லாம் அம்மா, தீபாவளி குளுக்கோஸ் போட்டவங்க எல்லாம் அக்கா, ஐபோன் கொடுத்தவங்க எல்லாம் ஐடியா அக்கா. எல்லாத்தையும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகேவா? அதாவது நம்பிக்கைக்கு கல்யாணத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஆனா இங்க இருக்க உங்க அன்புக்கும் உங்களுக்கும் ஓரளவு கூட வித்தியாசம் இல்லை. ஏன்னா அன்பு தானே நீங்க தான், நீங்க தானே அன்புதான். என்னதான் சொல்றது, பிரிக்க விடலாமா? சூப்பர். அதே கொஞ்சம் டிஃபரெண்டா மக்கள் செல்வம் விஜய் சேவி சார் உங்களால ஐடியா என்ன சொல்றது? மக்கள் செல்வம் இல்ல பசங்க எல்லாரும் சூப்பர் சொல்லுங்க. சார் கார்த்திக் தீபம் கூட வசதிகளுக்கு நேரா கொடுத்து கம்முனோட கூட விளக்கு கொடுத்து மலைகளை கம்முனு அப்போ கொடுத்து நேரா கூட ஆச்சு சொல்லி விளக்கு வச்ச கேமரா துண்டு போச்சு. சார் லவ் யூ சார், ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ. சூப்பர் சார். இந்த பக்கம் மூக்கு மட்டும் தான் போட்டோ எடுத்தாங்க, மட்டும் நல்லா இருக்கும், சூப்பரா இருப்பாரு. சரி வந்து பாட்டு பாடுங்க, பாடுமா? பச்சை பஞ்சம் செம்மையா சூப்பரா நச்சிந்து கெத்தா கலசல இல்ல வேற ஒரு பாட்டு பாடுவோம். சரி பாடலாமா? அதன் மேலே பனித்துளி கல்யாணம் பண்ண போத கூலி வேற ஒரு தலைவலி மாமியார் கூடு பார்க்க மனவலி நகரம் போடுவாங்க வீண்பலி கல்யாணம் ஒரு நெஞ்சு வலி கோயில சிங்களா இருப்பதே ஒரே வழி. சூப்பர், சந்தோஷம். சோ இதே நிறைய பேசிட்டே போலாம். அடுத்து உங்களுக்கு பிடிச்சாங்க எஸ்ஏ சார் என்ன சொல்லுறீங்க? ரகுவரன் சார், அடுத்து ரகுவரன் சார், எஸ்ஏ சார். ஒரு நிமிஷம் இங்க இருக்க பசங்களே தம்பிகளா, இங்க இருக்கிற பொண்ணுங்களா என் தங்கச்சியோட ஃப்ரெண்டுகளா, வாழ்க்கையில ஒன்று மட்டும் நல்லா சொல்ல கேட்டுக்கோங்க. ஒய்ஃப் கூட கூட்டு வர்றா கஷ்டமா இருக்கும் போயிட்டுக்கு, அதே ஒய்ஃப கூட கூட்டு வந்தீங்கன்னா அதை விட கஷ்டமா இருக்கும். ஏன்னா கல்யாணம் பண்ணவங்க கேட்டு பாருங்க. ஆனா இந்த கோயிலுல 2 பேருங்க, இந்த பாருங்க அப்பா சுப்பாராம் 2 பேரு வீடியோ கால ஒய்ஃப் கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் யாரும் பேசுறாங்க. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கோயிலுல வந்து வீட்டுல என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா அந்த கோயிலுல இந்த 500 சீட்டு போட்டது கூட மேட்டர்லங்க, அடிக்கிற வேலைக்கு 2 பேர் கோட்டு போட்டுருக்காங்க. அதுதான் எனக்கு பெரிய மேட்டர். ஏன்னா வரும்போது நானே ஜிக்கி குரூப் டான்ஸ் அந்த மாதிரி வந்தாங்க. அடிக்கிற வேலைக்கு எங்கெங்கயோ எரியுதுங்க. ஆனா கோட்டெல்லாம் ஊத்து வந்துட்டேன். பட் என்னால கல்யாண ரிசப்ஷன்ல நிக்கிற மாதிரி பொதுவா பொண்ணு மாப்பிள்ள நிற்பாங்க, 2 மாப்பிள்ள மட்டும் பக்கத்துல நிக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே சொல்றாங்க கோயிலுக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் பாயிண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் ரகுவரன் சார் கேட்டீங்க இல்லையா? ரகுவரன் சார் வந்து முதல் பண்ற ரகுவரன் சார் வாய்ஸ் வந்து எப்படின்னா வந்து ஆட்டோ ஓட்டுனாலே போதும் ரகுவரன் சார் வாய்ஸ் வந்து நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணலாம். நார்மலா ஆட்டோ ஓடணும். அக்கா
ஒரு அக்கா சத்யா தந்ததிலே நீ கேமரா வச்சு ஏற்றுக்கிட்டே இருந்தா. சரி நம்ம காமெடி பண்றதா நானும் இப்படி அப்படி 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 காமெடி பண்ணிக்கிட்டேன். கட் பண்ண வீடியோ கண்டாரு புதுசா செய்வாங்க நல்லா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஷா பாஷா புரியல குடிச்சிட்டு துட்டு கேட்கறதா எட்டிப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை சான்ஸா அவ்வளவுதான் பாத்துக்கணும். எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா ஓகேவா? ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ் யூ. இதே எத்தனை பேர் குக்கிங் கோமாளி பாப்பீங்க? இதே குக்கிங் கோமாளி சிவாங்கி வாய்ஸ் வந்தா ரொம்ப ஈஸி. ஃபுல்லா சாப்பிட்டு இந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்டா தொண்டையில் சிக்கும் போது பார்த்தா சிவாங்கி வாய்ஸ் வந்து பண்ணா. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ குலோப் ஜாமுன் வந்து சிவாங்கி வாய்ஸ் வருது. இது ஒரு கேட்டகரி. இப்ப என்ன பண்ண போறோம், கொஞ்சம் ரேரான வயசு பிடிச்சிருந்தா கூட கேட்குறீங்க. நம்முடைய தளபதி விஜய் சார் அப்ப எஸ்எஸ்சி சார் வந்து பேசிட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு தளபதி விஜய் வந்து அதுக்கு அவருடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை மட்டும்தான் காரணம். நான் தளபதியை வச்சு படம் மட்டும்தான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு இவ்வளவு ரசிகர்கள் அவர் உலகத்துல சம்பாதிச்சிருக்காங்க. அது அவருடைய விடாமுயற்சிக்காக மட்டும்தான். எல்லாரும் சந்தோஷமா இருக்க, ஹாப்பியா இருக்க. ஓகேவா? ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ் யூ. தளபதிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ஸ்டார். ஓகே சூப்பர் ஸ்டார் தான் ஒரு ஃபாரின் இருந்து கபாலி இருக்குறாமா? யாரும் ஒரு கபாலி வருஷம் தமிழ் போட்டு எல்லாரும் ஒரு வச்சு வீசிட்டு யோகிக்க அப்படியே ஏ கபாலி அப்படி சொல்றவங்க குடி சொல்லுங்க வாடி குடி பானை அந்த மாதிரி கபாலி நினைச்சா கபாலியா நான் வந்துட்டே சொல்லு, திரும்பி வந்துட்டே சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி போடணும் அப்படியே திரும்பி வந்துட்டா சொல்லு. கபாலினா இந்த தும்மது கொட்டாய் நல்லது பசி பட்டி தூக்கம் இறப்பு இதெல்லாம் தேடி வராது. வந்தாலையும் கேட்க முடியாது, போனாலையும் தர முடியாது. தேங்க்யூ சொல்லுங்க. சாப்பிட்டு சாப்பிட உடம்பு கிட்ட உடம்பு கிட்ட போயிடும். சம்பாதிச்ச பொருள் நீங்க வச்சுன்னா வாழ்க்கை கிட்ட வாழுங்க. வாழ வச்சு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே எதையா ஜாதி 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 அவங்க புத்திச்சு உங்க அம்மா தானே அவங்களை பெற்றாங்க. என்னையா காசு 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 செத்தா கூட அண்ணா குடி அதுக்குதான் குடிக்குள்ளே போதைக்கிறான். இந்த கேப்டன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார். இப்படி ஒரு அற்புதமான மக்களை சந்திச்சது எனக்கு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். என்னோட அறிவுலையும் திறமையிலையும் எல்லாத்தையும் மேல இவ்வளவு மக்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒன்னே ஒண்ணு சொல்ல முடியும், நம்ம ஆர்டிஸ்ட் வாழ்ந்தா எந்த ஒரு பேக்ரவுண்டே கிடையாது. ரசிகர் கைத்தது உற்சாகம் தான் கொண்டு வருது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு இதுவே பேக்ரவுண்டே இல்ல. என் பேக்ரவுண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் இருக்கு. நீங்க வந்து பேக்ரவுண்டே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய போனோம், கண்டிப்பா நிறைய போட்டோம். உங்களுடைய அன்பு எனக்கு கண்டிப்பா கடைசி வரைக்கும் வேணும். ஐ லவ் யூ. ஆக்சுவலா இப்ப பாலா ப்ரோ மீட் பண்ணுவோம். அதுக்காக நானும் விளாகர் சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஃபங்க்ஷனு. பாலா அண்ட் தீபாக்கா இது எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இந்த இடத்துக்கு வந்த பிறகு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு மீட்டிங்னு அவங்க அரேஞ்ச் பண்ணி நான் வந்திருக்கேன். அதில் நிறைய பேரை நான் மீட் பண்ணேன், நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கலகலப்பு நண்பர்கள் குழுமம். ஸோ இவங்க தான் இந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு வந்து ஃபுல் ஸ்பான்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் குரூப்போட சேர்மன். ஸோ ஹைதர் சார் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது பண்ணியிருந்தது. ஸோ அவங்களோட ஒரு ஸ்மால் ஒரு ஏவி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஏவி எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட எனக்குமே. ஸோ அவர் கிட்டத்தட்ட வந்து இங்கே ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இப்போது இந்த லெவலில் வந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான இது என்னென்னா நான் என்னென்ன பண்ணேன், இது மாதிரிலாம் வந்தேன் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க ஏவியில்.
ஸோ அவங்க வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னா நிறைய நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வீக்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸ் இங்கே மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், அதெல்லாம் வந்து கலந்துங்க அப்படி சொன்னாங்க. நான் வந்து எங்கே எனக்கு லீவ்லாம் இருந்தால் தான் நம்ம கலந்துக்க முடியும், லீவ் இல்லை. அண்ட் தென் பாலா தீபாக்கா இவங்க 2 பேரையும் மீட் பண்ணோம். செம்ம க்ரௌடு. இதுக்காக தான் வந்து நாங்கள் போகல. இப்போ ஆக்சுவலாக எனக்கே டைம் வந்து 10 மணி ஆகுது. இதுக்கு மேலே நான் ஜஹராக்கு போயிட்டு எப்படி போகிறேன் அப்படிங்கிறதான் தெரில. இங்கே நடந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாக வீடியோ எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மெயினாக இங்கே வர முடியாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லோரும் இருக்கீங்க. அவங்களுக்காக தான் நான் இதை வந்து எடுத்தேன். இது ஒரு இத்தனை பார்ட்டாக போட்டதுக்கு காரணமுமே அதுதான் இங்கே நடந்த எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை. See you. நானும் vlog.